கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகின்றோம். திருப்பள்ளி எழுச்சி என்பது ஏதோ சுவாமி தூங்கிட்டு இருக்கார், அவரை போய் எழுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை. நமக்குள்ள ஈசன் இருக்கார் அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஆனா அருளாளர்கள்லாம் என்னுள்ளே இருந்து என்னை ஆட்கொண்டாயப்பா அப்படின்னு பாடியிருக்கான். அப்ப நமக்கு தெரியல. ஏன் தெரியல? வினை திரையானது மறைச்சு வச்சு புறமா என்ன பண்ணிருக்கான்னா, திருப்பள்ளி எழுச்சி பாடினோன்னா திரை விலகி சுவாமி தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு கோயில்கள்ல காலங்காத்தால வச்சிருக்கா. அதை எப்படி விளக்குறது? திருப்பள்ளி எழுச்சி நமக்குள்ள இருக்கிற ஈசனை எப்படி எழுப்பி அவனோட தரிசனத்தை பார்க்கறது அப்படிங்கிறத சூக்ஷ்மமா திருப்பள்ளி எழுச்சியில மணிவாசக பெருமான் நமக்காகவே பாடியிருக்கிறார். முன்னமே சொன்ன திருவெம்பாவை அப்படின்றது நமக்குள்ள விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியது. திருப்பள்ளி எழுச்சி என்பது நமக்குள்ள இருக்கிற ஈசனை நம்ம உணர்வது, அறிவது, தரிசனம் காண்பது அப்படின்னு 3 நிலை இருக்கு. இதற்கான படிகள் என்ன அப்படிங்கிறத புறமாவும் யோகமாவும் மணிவாசக பெருமான் நமக்கு சொல்லியிருக்கார். புறமா தமிழா பார்த்தா கோயில்கள்ல திரை நீங்கினா சுவாமி தரிசனம் கிடைப்பது போல நமக்குள்ள இதயத்தில் இருக்கிற எம்பெருமான் நம்முடைய வினைகள் எல்லாம் நீங்க மறைப்பாக இருக்க மறைப்புகள், மாயை நீங்க, நம்முடைய கர்மா நீங்க பகவானுடைய தரிசனம் நமக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிக்கிறார். உயிராகிய நீதாம்பா என் வாழ்க்கையினுடைய முதல், போற்றி என் போற்றுகின்றேன், போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே. எல்லா ஆன்மாக்களும் இறைவனை நோக்கி பயணிக்கின்றன. அப்படி இருக்கும்போது யாருக்கு அந்த தரிசனம் கிடைச்சதுங்கிறதையும் சொல்றார் முதல் பாட்டுல. அதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் முதல் பாட்டுல சொல்லியிருக்கேன். முதல்ல சொல்றார், செற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூ. அதுக்கப்புறம் சொல்றார், மலர் கொண்டு ஏற்றி அப்படிங்கிற, மலர் கொண்டு ஏத்தனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ற. இந்த சேராகிய உலக வாழ்க்கையில நாமெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல எப்படி செற்றினில் மலர்ந்த செந்தாமரை போல ஏதோ ஒரு ஆன்மா மலர்றது. இந்த உலக வாழ்க்கை துன்பம் மிகுந்தது, சேரானது, ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை உலக வாழ்க்கை. அதுலதான் தாமரை மலர்வது போல ஏதோ ஒரு ஆன்மா அங்க மலர்ந்து இறைவனடி சேர போறதுங்கிறதை சொல்றார். மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமான். அப்படி சேற்றிலிருந்து மலர்களாக வளர்ந்த தாமரை பூத்து குலுங்குகின்ற அப்படின்னா என்ன கேட்டோம்னா, அப்பேற்பட்ட அடியார்கள் அப்படியே சூழ்ந்து இருக்கின்ற திருப்பெருந்துறை அப்படின்னு சொல்லி முதல் பாடல்ல சொல்றார். காலங்காத்தால என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு காத்தால பூஜை செய்யணும் அப்படிங்கிறத சொல்றார். அதைத்தான் நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் சொன்னார், சலம்போடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் அப்படின்னு.
போன உபன்யாசத்தில் சொன்ன இந்த மாதிரி என்னென்னா, மலர்றதுங்கிறது பூ மட்டும் மலரல, இதயமாகிய அந்த இதயத்தாமரை மலர வேண்டும். இந்த இதயத்தாமரை மலர்ந்து, இதயம் மலர்ந்து நம்மளுடைய அழுக்கெல்லாம் நீங்கி இறைவனுடைய தரிசனம் கிட்ட வேண்டும். அதற்கு நாம் அவனை பூக்கள் கொண்டு பூஜை செய்ய வேண்டும். பூக்கள் ரொம்ப மென்மையானது. அந்த மென்மையான பூக்களை கொண்டு இதயத்தோட அன்பை சேர்த்து இதயம் மலர, இதயமும் ரொம்ப மென்மையானது, அப்படி கொண்டு பூக்கள் கொண்டு பூசிக்க வேண்டும். பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால் காப்பர் நம் கரைமிடற்று அண்ணலே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். பூவும் நீரும் நாடொரும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூர் அப்பனே அப்படின்னு அப்பர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். அந்த அறிவாகிய அவனை அறியும் அறிவை சுவாமி கொடுக்கின்றார் மலர் கொண்டு பூஜிப்பதால். அப்படின்னு சொல்லி இருள் ஒண்ணு மறைப்பா இருக்கு, அந்த இருள் நீங்கணும். இந்த இருள் என்ற அறியாமை நீங்கி திருவருட்பேராகிய செல்வத்தை அனைவரும் அடைய தகுதி வேணும் நமக்கெல்லாம். அந்த தகுதி என்னன்னு சொல்றது, திருவடியை மலர் கொண்டு பூசிக்க அவன் எழில்நகை கொண்டு பள்ளி எழுந்தருள்வான். எழில்நகைன்னா அது புன்னகை, வாயை திறக்காம பல்ல காட்டாம ஒரு சிரிப்பு, அந்த புன்னகை. எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுதால் அவன் பள்ளி எழுந்தருள்வான் அப்படிங்கிறது முதலாவது பாடல்ல இருந்து நமக்கு தெரியறது. ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது பாடல்ல உன் முகமே கருணை வடிவானது, மாறிலாத மாக்கருணை வடிவமான உன் கருணை தாமரை மலர் போன்றது. அந்த கருணையை நீ கொடுக்க போறப்பா. அதனால என்ன நடக்க போறது அப்படின்னா, திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ. திரள் நிறை அறுபதம்னா வரிசையா கூட்டம் கூட்டமா இருக்கிற அடியார்கள் அப்படின்னு உள்ளர்த்தம். வண்டு அல்ல, வண்ட உவமை பொருளா பயன்படுத்தியிருக்கார். அறுபதம்னா 6 பதம்னு அர்த்தம். 6 பதத்திலையும் எம்பெருமானுடைய அருள் வந்தா இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அந்த வண்டு கண்ணுக்கு உவமையா சொல்லும் பொழுது மொத்த 6 ஆதாரத்தோட சக்தியும் கண்ணுல தெரியும். அதனால இறைவனை காண்பர் பலராதலையும் பலர் இறைவனை காண்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், கண்கள் பலவாவதையும் அதை நுகரும் வண்டுகளாக அடியவர்களின் கண்கள் அந்த சிவானுபவத்தை பெற்றன அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றார். அதான் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு, அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாய அப்படின்ற 2வது பாட்டுல எல்லையற்ற பரப்பையும் எல்லையற்ற கருணையையும் ஒரு எல்லையற்ற ஆழத்தையும் கொண்டுள்ளவன் எம்பெருமான். அந்த அருளாகிய நிதியை எல்லாம் நமக்கு கொடுக்கறதுக்காக வரான். அப்படி கொடுக்கறதுனால அந்த அருள் பெற்ற ஆன்மா அப்படி மலைச்சு போயிடும். அதனால என்ன சொல்றாங்கன்னா,
ஆனந்த மலையே. ஆனந்தம் பொங்கி அப்படி மலைச்சு போய் இந்த ஆன்மா அப்படி நிற்கிறது, ஆனந்தத்தில் திளைத்து இருக்கிறதுனால ஆனந்த மலையே. மலைச்சு போயிருக்கிறதுனால ஆனந்தத்தில் மலைச்ச ஒரு ஆன்மாவை மலைக்கு ஒப்பீடா அப்படி சொல்றார். அலைக்கடலே அப்படிங்கிறதுக்கு போன முறையே சொன்னேன். ஈசனை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடர்ந்து ஒரு முயற்சியாக நடக்க வேண்டும். ஓயாமல் இயங்கிக் கொண்டிருப்பவன் இறைவன், ரெண்டையும் காட்டுறதுக்காக அலைக்கடலே. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்றது அலைக்கடல். பகல் இரவு பார்க்காம தொடர்ந்து அலை ஓயாம அடிச்சுட்டே இருக்கு. கரையணும், கரை சேர வேண்டும் நம்மெல்லாம், அதற்கு ஓயாம உழைக்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அலைக்கடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு 2 பாடலோட போன வாரம் முடிந்தது. இப்போ 3வது பாடலுக்கு போகிறோம். 3வது பாடல் சும்மா ஒரு இயற்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த விஷயத்தை சும்மா அடுக்கிறார். பெரிய ஞானம் மணிவாசகரோட திருவாசகம் ஞானம்னு சொல்றோம். ஆனா அவர் சிம்பிளா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த பாட்டுல சொல்ற, கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை அப்படின்னு 5 விஷயத்த சொல்றார். அந்த காலத்துல பார்த்தேன்னா பெருசா கடிகாரம்லாம் கிடையாது. காலத்தை எதன் மூலமா கணிச்சானா இயற்கை அவளுக்கு அந்த சென்ஸ்ல அந்த காலத்தை உணர்த்தியது. சில பேர்லாம் சொல்லுவா, இந்த கோபுரத்தோட வெயில் இந்த பக்கம் அடிச்சா இத்தனை மணிப்பா அப்படின்னு சொல்லுவா. அது பழக்கத்தினால என்னன்னு கேட்டா கடிகாரம் பார்க்குற வழக்கம் இல்லை. அவ அந்த சூரியனுடைய நிழல் கோபுரத்துலேருந்து எப்படி வருதோ அதை வச்சும் எப்படி சொல்லுவாளோ மணியா, அதை போல மணிவாசகர் இங்க என்னென்ன பட்சிகள்லாம் எப்படி கத்துறதுங்கிறத வச்சு அந்த டயத்தை போடுறார், அதை ஆர்டர் படுத்துறார். அதுக்கு ஒரு சிஸ்டம், இயற்கையினுடைய நியதி எப்படி இருக்கு, அது அந்த நியதி கூட பஞ்சபூதத்தை ஒற்றி இருக்குன்னு 5 விஷயங்கள் எடுக்கிறார். பஞ்சபூதத்துக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறதையும் சொல்றாரு. கூவின பூங்குயில் அப்படின்னா ஒரு அழகான குயில்கள் கூவின அப்படின்னு ஒரு அர்த்தம் தமிழ்ல. கூவின கோழிகள் கூவின, இதுதான் சாதாரண அர்த்தம். குருகுகள்னா என்னன்னு கேட்டோம்னா நீர்ப்பறவைகள் அப்படின்னு சொல்லுவான். ஜெனரலா குருவின்னு சொன்னாலும் முன்னாடியே குயிலையும் கோழியையும் சொல்றதுனால இதுல நீர்ப்பறவைகள் குருகுகள். இயம்பின அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுவும் கூவின அப்படின்னு ஒரு சொல்றார். இயம்பின சங்கம்னா சங்குகள், சங்கநாதம் ஒலித்தது, சங்கு ஒலி ஒலித்தது அப்படிங்கறத சொல்றார். ஓவின தாரகை அப்படிங்கும்போது தாரகை அப்படிங்கிறது விண்மீன்கள். ஓவினா நேரடி அர்த்தம் ஒழிந்தன அப்படிங்கிறது. ஓவின தாரைகள்னா அவருடைய ஒளியெல்லாம் மங்க துவங்கி அந்த ஒளி விண்மீன்கள் மறைந்தன அப்படிங்கிறது ஜெனரலான ஒரு அர்த்தம். மணிவாசகர் இங்க உள்ள பஞ்சபூதங்களால ஏற்படுகின்ற மாற்றத்தை நமக்கு உணர்த்துகிறார். உள்ள தியானத்துல இருக்கும்போது இருட்டா இருக்கும், இருட்டிலேருந்து எப்படி கலர் மாறி என்ன கலர் வரும் உள்ளுக்குள்ள தியானத்துல அப்படிங்கிறது யோகமா சொல்றார். என்ன காலத்துல இயற்கையா சப்தங்கள் ஒலிகள் பிறந்தன, இதை வச்சு என்ன டைம் நிர்ணயம் பண்றதுங்கிறத சொல்றார். இவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கிற ஒரு 5 சொல். குயில் பார்த்தீங்கன்னா காலையில 2 நாடின்னு சொல்லுவான், 48 நிமிஷம்
3லேருந்து 3:45 வரைக்கும் கூவின பூங்குயில், 3:45லேருந்து 4:30 வரைக்கும் கூவின கோழி, 4:30லேருந்து 5:15 வரைக்கும் குருகுகள் எம்பின, 5:15லேருந்து 6 மணிக்குள்ள சங்கு ஒலி. கோயில்களில் பெரும்பாலும் கார்த்தால 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள சங்கு முழங்கும். 6லேருந்து 6:45க்குள்ள அந்த நட்சத்திரம் எல்லாம் ஆகாயத்தில் காணாமல் போயிடும் சூரிய உதயத்தினால. இது இயற்கை நிகழ்வு. 2 நாழிகை ஒவ்வொன்றும் அதை வரிசைப்படுத்துகிறார். இயற்கையா என்ன என்ன ஒலியை ஏற்படுத்துகின்றன, அது என்ன காலத்தை நமக்கு உணர்த்துகிறது. அதெல்லாம் டைம் இல்லாதனால, கடிகாரம் இல்லாதனால அந்த பர்டிகுலர் குயில் கூவிச்சுன்னா 3லேருந்து 3:45, கோழி கத்துக்குன்னா 3:45லேருந்து 4:30 அப்படிங்கிற இந்த டைம் நிர்ணயம் இயற்கையாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு. யாரும் டைம் பார்த்து வேலை செய்யறதில்ல, டைம் பார்த்து ஏந்துக்கிறது இல்லை, அலாரம் வச்சுக்கிறது இல்லை. அலாரம் வச்சுட்டு 10 தடவை ஆன் பண்ணி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு ரிமைண்டர் பண்ணுறது. இப்படி இருக்கிற காலத்தில் இயற்கை கூவுறதை வச்சு இது எத்தனை மணி நம்ம ஏந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஏந்துப்பாடா அந்த காலத்தை. அதை ரொம்ப அழகாக வரிசைப்படுத்துகிறார் மணிவாசகர். அதோடு மட்டுமில்லை, இந்த முதல்ல இருக்கிற குயில் மரத்துலேருந்து தான் கூவுமா, சரியா? அடுத்தது கோழி இருக்கு இல்லையா, கோழி நிலத்துலேருந்து தான் கூவுமா, சரியா? மரம்ங்கிறது அக்னியை குறிக்கிறது, நிலம்ங்கிறது பூமியை குறிக்கிறது. அடுத்தது நாரைகள், அந்த நீர்ப்பறவைகளான நாரைகள், கொக்கு, இதெல்லாம் என்னன்னு கேட்டோம்னா ஜலத்திலேருந்து கூவுமா. அதனால அது நீர் தத்துவத்தை உணர்த்துறதுன்னு மறைமுகமாக சொல்றார். சங்கு எப்படி ஒலி எழுப்பும்னு கேட்டேன்னா காற்றால தான் ஒலி எழுப்புமா. அதனால காற்றான பஞ்சபூத தத்துவத்தை சங்குனால சொல்றார். விண்மீன்கிறது உங்களுக்கு தெரியும், ஆகாசத்துல தான் இருக்கும். ஆகாசத்துல சிவசூரியன் அப்படிங்கிற பரமேஸ்வரன் உதயம் ஆன உடனே அத்தனை விண்மீன்களும் காணாம போடுமா. இந்த விண்மீன்கள் ஒளி பெற்ற ஆன்மா, அதனால பிரயோஜனம் இல்லையா. இருள விண்மீன் இருந்தாலும் அதனால ஒளி நமக்கு கிடைக்காது. ஒன்று சூரியனால கிடைக்கணும், இல்லை சந்திரனால கிடைக்கணும் நமக்கு ஒளி. அப்படின்னா என்னன்னு கேட்டேன்னா, ஆத்மாவினுடைய ஒளி அதனுடைய துளி தான் இருந்தாலும் இதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். இந்த குயில் பார்த்தேன்னா கருப்பு, அதுல காகத்தை கூட சேர்த்த கிரே, 2 கலரும் மிக்ஸா இருக்குமா. ஸோ இருள் சூழ்ந்த நிலையில ஆத்மா உள்ளுக்குள்ள இருள் படர்ந்து இருக்கிறதுனால அந்த நிறம் கருப்பு, கிரே கலர். என்ன சொல்லுவான்னா சாம்பல் நிறம் அப்படின்னு சொல்லுவான். அந்த கலர்ல இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன சொன்னா பிசிக்கலா எக்ஸாம்பிள் குயில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கோழி எடுத்துட்டேன்னா சிவப்பும் கருப்பும் கிரேயும் கலந்த இன்பிட்வீன் தட் அப்படின்னா சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சேப்பு வரும் இல்லையா, அந்த கலர்ல இருக்கான் கோழி. அதனால அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் பூமியில அந்த செவ்வானம், அந்த சிவப்பு ஒளி அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். நாரைகள் வெள்ளையும் கிரேயும் கலந்து இருக்குமா. அதனால என்ன கேட்டாங்கன்னா சிவப்பு ஒளி போய் கொஞ்சம் மேகம் சூழ்ந்த வெள்ளை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு நாரைய சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சங்கு எடுத்துட்டாலும் சங்கு கொஞ்சம் சிவப்பும் கொஞ்சம் வெள்ளையும் கலந்து இருக்கும். கொஞ்சம் சிவப்பும் கொஞ்சம் வெள்ளையும். சில சங்கு பியூர் வெள்ளையாவே இருக்கும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சுட்டா கூட வெண்மையா இருக்கும். ஸோ இந்த ஆன்மீகத்தில் ஏற்படுகின்ற அக அனுபவத்தை புறமாக உள்ள ஒரு குருவிகள் மூலமாக நமக்கு அந்த ஒரு நிறத்தையும் ஓமையாக காட்டுகிறார். இந்த விண்மீன்கள் தான் ஒளி. இந்த ஒளி என்னன்னு கேட்டேன்னா
உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஆன்மாக்கள்லாம் விண்மீன்களாக இருக்கு. அந்த விண்மீன்களால் அந்த உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பற்ற இருக்கணும், பாவத்தை இருக்கணும்னா பரமேஸ்வரன் வரணும். அந்த சிவசூரியனான பரமேஸ்வரன் வந்துட்டா இவாள்லாம் காணாமல் போயிடுவா. இவாள்லாம் டெம்பரரி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் வந்த உடனே அந்த ஒளியானது விலகுகிறது. ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆகாசம் அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தில் நிறுத்தி 5 பூதங்களையும் வரிசையாக அடுக்கினார்கள். இந்த யோகத்தில் ஒரு ஆன்மாவுக்கு அருள் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்த்துவதற்கு நீங்கள் தியானத்தில் இருந்ததெல்லாம் தெரியும். திடீர்னு செவப்பா வரும், திடீர்னு பச்சையா வரும், திடீர்னு ஸ்டார் மாதிரி தெரியும். சம்டைம்ஸ் இதெல்லாம் ஏமாத்துறது. முழுமையான பிரகாசம் உள்ள உதயமாயிட்டா என்ன சொல்றாங்கன்னா பெரியவாள்லாம், அது தூங்கினாலும் முழிச்சிருந்தாலும் அந்த ஒளி போகவே போகாதான், முழுமையா இருந்துட்டே இருக்குமா. அப்பேற்பட்ட ஈசனை நம்ம உள்ளுக்குள்ள இந்த வினை அப்படிங்கிற ஒரு திரைகள், மாயை என்ற திரை, கர்மா என்ற திரை அகல அந்த சூரியன் வரணும்னா நமக்கு அதற்கு எப்படி ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடி சிக்னல் போட்டு அலாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காரோ, எப்போ ஃப்ளைட் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு அலாமா இந்த டைமில் வரப்போ சொல்லாத மாதிரி எம்பெருமான் வரப்போறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகவே அதற்கு நமக்கு உள்ளே ஏற்படுகின்ற சூக்ஷ்மமான அனுபவத்தை மணிவாசகர் அந்த குயில் ஓசை மூலமாகவும், புறமாக இருக்கும் ஓசை உள்ளேயும் நமக்கு அந்த அனுபவம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத மறைமுகமாக நமக்கு சொல்றார். புறமா இந்த ஒலிகள் காலையில் எழுந்திருக்கணுங்கிறத புறமா சொல்றது, அகமா கண்ணம் முடிந்து தியானம் பண்ணி ஒரு சப்தம் இல்லாத அறையில உட்கார்ந்துருக்கும் போது இந்தந்த சப்தங்கள், சங்கு ஒலி, சங்கநாதம் இதெல்லாம் நமக்கு கேட்டதுன்னா, அந்த 4 வகையான ஒலி நமக்கு கேட்டதுன்னா இறைவன் வரப்போகிறார், நமக்குள்ள எழுந்திருப்போகிறார் என்ற ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடை அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஸோ புறமாவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு சித்தர்கள் வாக்கு. அண்டத்தில் என்ன நடக்கிறதோ அதெல்லாம் பிண்டத்திலையும் நடக்கும் அப்படிங்கிறத மறைமுகமாக மாணிக்க வாசகன் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் சப்தங்களை பற்றி பார்க்கும்போது சப்தங்களையும் ஒரு 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 ஆர்டரில் சொல்கிறார். இந்த சப்தங்கள்லாம் என்ன செய்யும், இவையெல்லாம் எப்படி ஒரு நாதத்தை எழுப்புகின்றன அப்படிங்கிறதுக்கும் ஒரு சிஸ்டம் சொல்கிறார். அதையும் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. கூவின பூங்குயில் கூவின கோழி, குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து, ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து, ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனச்சரிகழல் தாளினை காட்ட, தேவனச்சரிகழல் தாளினை காட்ட,
எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நம் உள்ளத்திலே எப்பொழுதும் குடிகொண்டுள்ள பரமேஸ்வரன் எழுந்து நமக்கு அருள வேண்டும். இந்த அருளுவதற்கு நாம் இறைவனை மலர் கொண்டு பூஜிக்க வேண்டும். அகம் மலர்ந்து அன்பால் இதயம் நிறைந்து இறைவனை பூசிக்க வேண்டும். இப்படி பூசித்தால் நமக்கு இறைவனுடைய திருமுகமாகிய திருவடி நமக்கு கிடைக்கும். திருவடி அருள், திரு அருள். இந்த திருவருளானது நமக்கு கிடைக்க வேண்டுமானால் மூன்று பொருள்களை இந்த இடத்துல சிந்திக்கணும் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். முதலாவதாக தத்துவமாகிய பொருள் என்ன அப்படின்னு தெரியும். தத்துவத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று தத்துவமான பொருள், இரண்டு வாழ்வியல்ல இருக்கிற பொருள், பொற்றியன் வாழ்வுதல் ஆகிய பொருளேனா அந்த மூணு பொருளா வருது. ஈசன் தத்துவ பொருளாகவும் இருக்கான், வாழ்வியல்ல உள்ள பொருளாகவும் இருக்கான், நம்மளுடைய அகத்துல உள்ள அகப்பொருளாக இருக்கான். தத்துவ பொருள் அறிவு வியாக்கியானம் கொண்டு சிந்திப்பது, தர்க்கம் வாதம் இதை கொண்டு நிர்ணயம் பண்றது தத்துவம். தத்துவம் மிகப்பெரிய சிந்தனையாளர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்குமான ஒரு பொருள். அதனால அது தத்துவ பொருள். சைவ சித்தாந்தம் எடுத்துட்டீங்கன்னா அது தத்துவம். தத்துவத்துல எல்லா மதமும் என்ன சொல்கின்றன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி பரமேஸ்வரன் எப்படி இருக்கார் அப்படிங்கிற நிர்ணயம் பண்ற தத்துவம் சைவ சித்தாந்தத்து போல உலகங்களில் கிடையாது. அப்ப தத்துவ நிர்ணயம் சித்தாந்தம். வாழ்வியல் பொருள், வாழ்வியல் பொருள்னா உலகத்துல நம்ம ஈட்டுகின்ற பொருள், செல்வம், புறமா ஈட்டுகின்ற செல்வம். அந்த செல்வத்தின் பயன் என்னன்னா நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா அந்த செல்வத்தை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் திருப்பி கொடுக்கணும். இரண்டாவதாக நாவுக்கரசர் மாதிரி வாழ்வியல் பொருள் அப்படிங்கிறது வாழ்வியல்ல சேவை செய்யணும், உழவார பணி செய்யணும், மாகேஸ்வர பூஜை செய்யணும். இதெல்லாம் வாழ்வியல் பொருள். அகப்பொருள் அப்படிங்கிறதுதான் என்னன்னு கேட்டா பக்தியால விளைகிறது. தத்துவமும் பக்திக்கு அடிப்படை. வாழ்வியல் இதெல்லாம் கடந்து முடிந்த பிறகு எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அகப்பொருளாகிய ஈசனை அன்பு கொண்டு பாடி ஆடி அழுது தொழுது அப்படி செய்ய வேண்டிய விஷயம் அகப்பொருள். அகப்பொருள் கொண்டு ஈசனை காண வேண்டும். அப்படி அகப்பொருள் உள்ள இருக்கிற பரமேஸ்வரனை காண்பதுதான் திருப்பள்ளி எழுச்சி. இதயமாகிய பள்ளியிலிருந்து எழுந்தருளக்கூடிய எம்பெருமான். அப்ப முப்பொருள், இந்த முப்பொருளையும் இங்க சொல்லியிருக்கார். இந்த அகப்பொருளுக்கான பதிகம் திருப்பள்ளி எழுச்சி. இதயம் திறக்க வேண்டும். இதயம் திறந்து அறியாமையினால் மூடி இருக்க வேண்டிய நம் இதயம் திறக்கணும்னா அன்பை கொண்டு பூசிக்க வேண்டும் எம்பெருமானை. அழுவன் தொழுவன் அழற்றுவன்.
இந்த அறியாமை ஒரே நாள்ல போயிடாதான். அப்ப இறைவனுடைய அருள் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும், ஒரே படாத கிடைச்சிடாதுங்கிறத சொல்றதும் இந்த ஸ்ட்ரக்சர். கூவின பூங்குயில் ஒவ்வொரு டைமா சொல்றது, காலத்தை உணர்ந்தது இல்லையா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரே நாள்ல ஒருத்தனுக்கு அருள் கிடைச்சிடுமா, கிடைக்காதான். அது நம்மளுடைய அறியாமையும் ஒரே நாள்ல போயிடாது. இந்த திரை, அறியாமையாகிய திரை மூடி இருக்கு. நம்மளுடைய மனதை சுயநலமா இருக்கும். இந்த சுயநலமா இருக்கிற மனசை அறியாமைங்கிற ஒரு இருள் மூடின்னு இருக்குப்பா. அது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு நாளும் விலகும். அது விலகிறதுக்கு நீ என்ன செய்யணும்னா, காத்தால எழுந்துட்டு போய் சுவாமி முன்னாடி நின்று திருப்பள்ளி எழுச்சி பாடி புறமா உனக்கு திரை விலகி சுவாமி தரிசனம் கிடைக்கும் எல்லாருக்கும். அதுபோல இருள் நீங்கி அருள் நிச்சயமா கிடைக்கும்பா அப்படிங்கறத சொல்றது திருப்பள்ளி எழுச்சி. வேதத்திலையும் இதை சொல்லியிருக்கா. தமசோமா ஜோதிர்கமய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது வேதத்துல. ஒளியிலிருந்து இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அடைத்து செல்வாயாக அப்படிங்கிற அர்த்தமாகும். தமசோமா ஜோதிர்கமய அப்படிங்கிற வார்த்தைக்கு வேதத்துல வர வார்த்தை. அந்த வார்த்தைக்கு இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்னை அழைத்து செல்வாயாக. அப்படி அறியாமை நீங்குவதற்காக ஒரு நாள் கார்த்தாலையும் போய் சுவாமி சன்னதியில நின்று தரிசனத்துக்காக காத்து நின்று அவனுடைய திருவடி தரிசனமாகிய ஞானத்தை பெற்று அந்த பெறுவதற்காக புறமா நமக்கு அந்த தரிசனம் கிடைத்தாலும் அகமா உள்ள இல்ல இருள் நீங்கி அவனுடைய தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அகப்பயணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்கார். அகப்பொருள் அப்படிங்கிற வாழ் முதல்ல 3 பொருளா பிரியது. இந்த 3 பொருள்ல ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கிறது இந்த அகப்பொருள். தத்துவ பொருள், வாழ்வியலாகிய பொருள், அகப்பொருள்ல அகப்பொருள். அகமா உள்ள நோக்கி போகாம நம்ம புறமாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். உள்ள போக 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 காயத்துள் அமுத ஊற ஊற நீ என்று கண்டுகொள் என்று காட்டிய அப்படின்னு பாடுறார் மாணிக்கவாசகர். உலகத்துல எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கா. ஓவில தாரகை ஒளி ஒளி உதயத்து. தாரகை அப்படின்னா நட்சத்திரங்கள், விண்மீன்கள், கோடிக்கணக்கான விண்மீன்கள் உலோகத்தில் இருக்கு. அவற்றையெல்லாம் எப்படி சொல்றார் மாணிக்கவாசகர்ன்றா சிறு தெய்வங்களுக்கு ஒப்பிடுறார். சிவசூரியன் அப்படிங்கிற எம்பெருமான் பரமேஸ்வரன் வந்துட்டா அப்புறம் சிறு தெய்வங்கள்லாம் மறைந்து விடும், அவைகளை தொழ வேண்டிய அவசியமே இல்லப்பா அப்படின்னு சொல்றார். உலகத்துல நட்சத்திரங்கள் பலவாக இருந்தாலும் சூரியன் என்ற ஒரே நட்சத்திரம் தான்ப்பா நம்மளையெல்லாம் கரையேற்றணும். பரமேஸ்வரன் என்ற சிவசூரியன் ஒத்தந்தான் நம்மளெல்லாம் கரையேற்றணும். அதனால இந்த சிவசூரியன் அப்படின்னு ஒருத்தன் வந்துட்டா மற்ற ஒளி எல்லாம் மங்கி போயிடும். மற்ற சிறு தெய்வங்களுக்கான வேலை இல்லை அப்படிங்கிற விஷயத்தை சொல்றார். அவனை சிவம் என்ற பரம்பொருளை வழிபடுவதாலேயே தாரகையில் போன்ற சிறு நட்சத்திரமாகிய சிறு தெய்வங்களை வழிபட வேண்டியதில்லை. அவையெல்லாம் அவற்றினுள் ஒடுங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றார்.
உலகியால் எதற்காக நாம் சிறு தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்னா, உலகியலான பயன் பெறுவதற்காக. காசு வேணுமா, பணம் வேணுமா, குழந்தை வேணுமா, செல்வம் வேணுமா, அதற்காக சிறு தெய்வங்களை வணங்கு. ஆனால் உனக்கு அஞ்ஞானம் நீங்கி சிவஜீவ ஐக்கியம் அப்படிங்கிற ஒண்ணு ஏற்படணும்னா பரமேஸ்வரனை தான்ப்பா வணங்கணும். முக்தின்ற ஒண்ணு கிடைக்கணும்னா நீ பரமேஸ்வரன்ட்ட தான் வந்தானா. மற்ற சிறு தெய்வங்கள் எல்லாம் எதற்கு? இந்த உலகாயுதமான பலன், உலகத்துல சௌக்கியமா இருக்கிறதுக்கு, உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுக்கு. இந்த உலகாயுத சந்தோஷமும் உலகாயுத பொருளும் ஓரளவு கிடைச்ச உடனே அதுல திருப்தி அடைஞ்சிட்டு இந்த பயணத்தை நோக்கி தொடங்குப்பா அப்படின்னு சொல்லாம சொல்றார் மணிவாசகர். அதனால அகத்தில் உள்ள இருள் அகல வேண்டும்னா சதா சர்வ காலமும் எம்பெருமானையே நாம் பூஜிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெரிகிறது. இந்த தாரகையிலான சிறு நட்சத்திரங்களாகிய சிறு தெய்வங்கள் நமக்கு ஒருபோதும் பயன்படாது. இந்த உலக வாழ்க்கை நடத்துவதற்கான பொன்னையும் பொருளையும் பெறுவதற்கு மட்டுமே. அதற்கு மேல் அந்த நட்சத்திரங்களுக்கு வலிமை இல்லை. அதனால் சிவமாகிய பரஞ்சுடரை நாமெல்லாம், பரஞ்சோதியை, அருட்பெருஞ்சோதியை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றார். எனவே கல்வி, செல்வம், கலைமகள், மலைமகள் ஆகிய தெய்வங்களை எல்லாம் ஒளிமழுங்கும் சிவமாகிய சிவசூரியன் முன்னே அவையெல்லாம் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாவரும் அறிவறியாய். அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது திருப்பொடு நமக்கு தேவ நற்செறிகழல் தாளினை காட்டா. தேவ நற்செறிகழல், தேவ அப்படின்னா எம்பெருமான் அர்த்தம். செறிகழல் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் உதவுகின்ற கழல் அப்படின்னு ஒரு அர்த்தம். இங்க ரொம்ப அற்புதமா பார்த்தேன்னா கழல் தாள் ரெண்டும் ஒரே திருவடியையே குறிக்கும். கழல்னாலும் திருவடி, தாள் அப்படின்னாலும் திருவடி. இப்ப தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய். எப்படியாவது அந்த திருவடியை எனக்கு காட்டுப்பா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். இந்த இடத்துல ஏன் அவர் கழல் தாள் ரெண்டையும் வச்சார் அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நால்வர் வணக்கம் பாடுறோம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி அப்படின்னு பரமேஸ்வரனுக்கு எப்படி 5 இருக்கோ அவனுடைய திருவடியை குறிக்கின்ற சொற்களும் 5 ஒன்னு கழல், இன்னொன்னு தாள், இன்னொன்னு பதம், இன்னொன்று அடி. சரியா? இப்படி 5 பாதம் இப்படின்று 5 விஷயங்கள் இருக்கின்றன. 5 பெயர்கள் அந்த திருவடிக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனச்செறிகழல் தாளினை காட்டாய். தேவனா பரமேஸ்வரன்,
இன்னொரு இடத்துல வந்து வீரத்தினை குறிக்கின்ற கழல் அப்படின்னு சொல்றார். இந்த கழலைய கழல் அப்படின்றது என்னன்னு கேட்டா ஒரு வகையான அணிகலன். அந்த அணிகலன் வந்து பரமேஸ்வரனும் போட்டு இருக்கார். போருக்கு யார் யாரெல்லாம் போறாளோ அவளும் காலில் அணியிற ஒரு அணிகலனுக்கு பேரு கழல் அப்படின்னு பேரும். அதனால வீரத்துக்கு ஓமை. அந்த கழல் அறிந்தவன்னா வீரமானவன் ஒரு அர்த்தமா. அவன் வந்து எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அந்த படையிலிருந்து பின்வாங்காம முன்னேறி செல்வான், அந்த கழல் அணிந்தவன் அப்படிங்கிற ஒரு பொருள். பொதுவா இறைவனுடைய பாதத்தை, அதாவது திருவடியை குறிக்கின்ற சொல் இவை ஐந்தும். இந்த 5 வார்த்தைகளை சொன்னாலே நமக்கு இறைவனுடைய, ஏன்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது அவன் முகமா இல்லை, திருமுகத்தின்னு சொல்றார். எது நமக்கு முக்தி அளிக்கும்னா அவனுடைய திருவடி தான். திருவடி தான் முக்கியம். சுவாமியை பார்க்கும்போது திருவடியிலேருந்து தான் மேலே போகும். திருவடி, இதயம், அப்புறம் முகம். அப்படிதான் ஆர்டர் டு சீ தி எம்பெருமான். இது இந்த கழல் வந்து செவி கழல் அப்படின்றது வீரமான கழலை, வீரம் பொருந்திய கழல் அப்படின்னு சொல்றார். இப்ப இதை இன்னும் டீட்டெயிலா பார்க்கறதுக்கு இந்த 4 வணக்கம் போனோம்னா, நான் சொல்லியிருக்கேன் எப்போதுமே அந்த ஒரு சொல்லும் அந்த பொறுக்கி எடுத்து போட்டிருக்க ரொம்ப ஆராய்ச்சிக்குரியது. அப்படி கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, இந்த கழல்ன்ற ஒரு வார்த்தை எதுக்காக ஞானசம்பந்தருக்கு பயன்படுத்தணும் இந்த 4 பேர்ல அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா கழல்னு வேற ஏதாவது அடின்னு போட்டிருக்கலாம், இல்ல பதம்னு போட்டிருக்கலாம், இல்ல தாழ்னு போட்டிருக்கலாம். எதுக்கு கழல்னு ஸ்பெசிஃபிக்கா போட்டார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, இந்த ஞானசம்பந்தருக்கு மட்டும்தான் சமணால எழுத்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம். நாவுக்கரசர் கூட அங்க இருந்து அங்க அறிவை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துட்டார், சிவத்தை நோக்கி ஓடி வந்துட்டார். அவரோட சண்டை போடல ரொம்ப. ஆனா அந்நிய மதமான சமணர்களை எடுத்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஞானசம்பந்தர் காலத்துல இருந்துதான். அதற்கு வீரம் தேவைப்பட்டதனால அந்த கழலை மணிவாசக ஞானசம்பந்தருக்கு அணிவிச்சாலாம். அதனால அவருடைய திருவடியை சொல்லாம அந்த வீரம் பொருந்திய கழல் அவனுடைய திருவடியை காட்டும் பெரியது. ஏன்னா அப்ப வந்து பாண்டிய நாடான மதுரையில சைவத்தை சமணர்களை நீக்கி சைவத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டிய நிர்பந்தம். அப்ப அதற்கு வேண்டிய வீரம் எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னா அந்த கழல். அதனால ஞானசம்பந்தரை போட்டும் போது அவனுடைய திருவடியோட அவனுடைய கழலை போட்ட வேண்டும். அப்படிங்கிறதுனால புவியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. இந்த கழல் ஞானசம்பந்தருக்கு கழலை சொன்னது சரி, திருப்பள்ளி எழுச்சியில எதுக்குப்பா கழல் அப்படின்னு ஒரு கேள்வி வரணும்ல. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போட்டினா அங்க சமணர்களை எதிர்ப்பதற்காக கழல் வேண்டும், இங்க எதுக்குப்பா கழல்? அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு இந்த 4 பதம், அடி, இந்த தாள் 3 இவை 3 என்ன நமக்கு சொல்கிறது அப்படின்னு பார்ப்போம். நடராஜர் காலில் கூட பார்த்தேன்னா ஒரு காலில் கழல் இருக்கும், இன்னொரு காலில் சிலம்பு இருக்கும். நடராஜர் ரொம்ப அபூர்வமான ஒரு மூர்த்தம், ஆச்சரியமான மூர்த்தம். அதை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். இந்த இடத்துல நான் பதிகிற ஒரு பதிவு என்னன்னு கேட்டேன்னா, ஒரு காலில் அவருடைய காலில்
நடராஜ பெருமானுடைய காலில் ஒரு காலில் கழல் இருக்கு, இன்னொரு காலில் சிலம்பு இருக்கு, சிலம்போசை. அதனால ஒரு கால் நடராஜ பெருமானுக்கு வீரக்கழலாகிய கால் நம்முடைய பகையை நீக்கக்கூடியது, இன்னொரு கால் சிலம்பு அருளை தரக்கூடியது. அந்த இடத்துலயும் கழலுக்கான ஒரு விஷயம் இருக்கு. இந்த அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவாளுக்கெல்லாம் சமணரை எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையே இல்லை. சமணம் பௌத்தம் ரெண்டு பகையையும் நீக்கி சைவத்தை ஸ்தாபனம் வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு கட்டாயம் அந்த குட்டி குழந்தைக்கு, ஞானசம்பந்தங்கிற குட்டி குழந்தைக்கு இருந்ததுனால அந்த வீரக்கழலை அணிந்த அந்த ஞானசம்பந்தனை கழல் போற்றி அப்படின்னு முதல்ல அதை பெருமையாக எடுத்து வச்சு முதல் வார்த்தையே நாம் ஆரம்பிக்கும் போது, பிள்ளையாருக்கெல்லாம் வணக்கம் கிடையாது, முதல்ல ஆரம்பிக்கும் போதே ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, அவனுடைய கடலை போற்றுவோம் அப்படிங்கிறதுனால வீரக்கழல் அங்க ஞான சம்பந்தருக்கு சரி, இந்த இடத்துல எதுக்கியா இந்த கழலை போட்டிருக்கார் அப்படிங்கிறது கேள்வி. அதே போல தாள் எதுக்கு போட்டிருக்கார், ரெண்டையும் போட்டிருக்கார். தேவனச்சரி கழல் தாளினை காட்டால், இந்த ரெண்டையும் காட்டுப்பா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 3 விஷயத்த ரகசியமா சொல்றாருங்க. கழல், தாள், இணை, 2 சேர்ந்த தாள், இந்த 3ஐயும் காட்டுப்பா அப்படின்னா 3 தேவைப்படுறதுன்னு அர்த்தம். இந்த 3ஐயும் காட்டினாதான் எனக்கு ஏதோ பிரச்சனை சரியாருதுன்னு அர்த்தம். அப்ப தேவ நெச்சரி கழல் இதெல்லாம் உதவ போவது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிறது செரி கழல் தாளினை. சரி அப்படிங்கிறது உதவும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். 3 உதவ போறது எவ்வகையில? வீரக்கழல். வீரம் எதுக்கு தேவை? நமக்குள்ள இருக்கிற பகைவனை அழிக்கிறதுக்கு. என்ன பகை? வினையாகிய பகையை அழிப்பதற்கு நமக்கு என்ன தேவையா இருக்கு? ஸோ என்ன, இந்த கழல்னு வார்த்தை எப்படி பொறுக்கி போட்டிருக்கார் அப்படிங்கிறது ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு விஷயம். இந்த பெரிய போராட்டத்தை எதிர்த்து சைவத்தையோ சிவத்தையோ எம்பெருமானையோ நிலைநாட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும்போது குறியீடாக பயன்படுத்தக்கூடிய சொல் கழல். அடினா என்னன்னு கேட்டேன்னா திருவடி, அப்படியே அடிங்கிறதே திருவடி தான். அந்த அடி என்ன செய்யுமா? உபதேசத்தை கொடுக்குமா, உள்ளிருந்து உபதேசத்தை அறிவிக்கும். உள்ளேருந்து நமக்கு அந்த உள்ளேருந்தே நமக்கு பதில் சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றதுனால அடி. அதாவது அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை நோக்கி நம்ம எடுத்துட்டு போறது அடி. அதே போலதான் அப்பர் சுவாமிகள் அஞ்ஞானத்துல சமணத்துல இருந்து ஞானம் சைவத்தை நோக்கி பயணித்து இறைவனடி சேர்ந்தார். அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்தை நோக்கி செல்வதற்கு அடியும், பகையாகிய நம்மளுடைய இருளை வெற்றி கொள்வதற்கும் துதிர்ந்து நின்று போராடுவதற்கும் துணை புரிவது கழல். அடுத்தது பதம் போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. இந்த 4 வரியை வெவ்வேறு விதமா சொல்றேன். இந்த பாடலுக்காக இந்த ஓமை எடுத்திருக்கேன். முதல் 4 வழியே விளக்கம் சொன்னா 2 மணி நேரம் விளக்கம் சொல்றோம். அவ்வளோ விஷயம் அதுக்குள்ள இருக்கு. இந்த பாடலுக்கு ஏற்ற விஷயங்களை மட்டும் எடுத்து கொள்ளலாம். பதம்னா பக்குவம், பதமா இருக்கா அப்படின்னா பக்குவமா இருக்கா அப்படின்னா
எதற்கு பக்குவம் இருக்கான்னா, சாதம் வெடிச்ச பிறகு அது பக்குவமாக பதம் பார்க்கறதுக்கு. இந்த பதத்தில் இருந்தால் that can be used அப்படின்னு இந்த பதம் வந்துருச்சுன்னா சரி, இதை சாப்பிடுவதற்கு உயிர்த்தது அப்படிங்கிறது சாதத்துக்கு. பெரும்பாலும் அது அந்த சோறுன்னு சொல்லுவா தமிழில், நம்ம சாதம்னு சொல்லுவோம். அந்த சோறு பக்குவத்தை உணர்த்துறது இந்த பதம். இந்த பதம்ங்கிறது இன்னொரு அர்த்தம் தமிழில் சொல்லுன்னு ஒரு அர்த்தம். பதம்னாலே சொல்லு அப்படின்னு ஒரு அர்த்தம். ரொம்ப பக்குவப்பட்ட பதமான ஆத்மாவா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்ததுனால பதம் போச்சு. அந்த பக்குவத்தில் இருந்தார். சிவன்டேந்து சிவனுடைய அத்தனை அவருக்கு தான் அந்த இந்திரன் மால்பிரன் தேவர்கள் எல்லாரும் வெள்ளை யானை மீது ஐஷின் போனா அப்படின்னு வருது இல்லையா. அப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னா அதற்கான பதம் சிவபதம். சிவபதத்தை அடையறதுக்கு உரிய பதம், அதுவே சிவமாகிய பதம் அப்படின்னு அதை விவரிச்சுட்டே போலாம். அதனால வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தாள் அப்படின்னா தமிழ்ல முயற்சின்னு அர்த்தம். இந்த முயற்சி எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, எம்பெருமான் இடத்துல வரும்போது எம்பெருமான் மீது ஒரு அளவிலாத அன்பு. அந்த அன்பை வேறு விதமா சொல்லணும்னா பற்று அப்படின்னு சொல்லலாம். உலகத்தோட பற்றை விடுத்து ஈசனை பற்றணும். அந்த முயற்சிய அடைய வேண்டிய பெருமான் மீது கொண்ட காதல பற்ற அளவிற்கரிய அன்பை குறிப்பதாக இருக்கும் அந்த தாள் மாணிக்கவாசகருக்கு உரியதான். அதனால ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இதே போல வெவ்வேறு இடங்கள்ல மாணிக்கவாசகர் அருட்பை கழல், அருளை பெய்து கொண்டிருக்கின்ற கழல்னு சொல்றார், கனை கழல்னு சொல்றார், செறி கழல் தாளினை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றார். இந்த நால்வரும் 4 பாதை. 4 பாதையும் எப்படின்னு கேட்டேன்னா, சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 பாதை. இந்த 4 பாதை சொல்லக்கூடாது, 4 வேலை நமக்கெல்லாம். 4 வேலைன்னா 4 பணி, 4 விதமான பணி அவர்கள் செய்தார்கள். அந்த 4 விதமான பணியை நாமெல்லாம் செய்யணும். சரியை அப்படிங்கிறது காயத்தை, இந்த உடம்பை வச்சுட்டு செய்யற விஷயங்களுக்கு பேரு சரியை. கிரியை அப்படிங்கிறது வாக்கினால, கிரியைங்கிறது வாக்கினால செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிரியை. வேதம் ஓதுறது, பண் இசைப்பது, வாக்கினால செய்யல, இறைவனை தோற்றி போற்றி பாடுவது, இதெல்லாம் வாக்கு கிரியை, வாக்கினால் செய்யக்கூடிய செயல். இந்த யோகம் இருக்கு இல்லையா, யோகம் மனசுல சித்திக்கணும். உள்ள மனசுல ஏற்படுற ஒரு விஷயம், மனதால ஆழ்ந்து மனசுக்குள்ள போய் செய்யற விஷயம் யோகம். ஞானம்ங்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவனுடைய அறிவை கொண்டே அவனை அறிதல் அப்படிங்கிற ஒரு கடைநிலை. அதை எப்படி அடைய முடியுமா அப்படின்னு கேட்டாலும், இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்பாகிய முயற்சி தான் தாழ் கொண்டு
அவனை அடைய வேண்டும். அப்படின்னு சொல்றார். தேவரச் செங்கழல் தாளினை காட்டாய், வீரம் பொருந்திய தேவ எம்பெருமானுடைய செறிகழல், உதவுகின்ற கழல், இல்ல போருக்கு துணை புரிகின்ற மிக கம்பீரமான ஒரு கழல், தைரியமான ஒரு கழல். தாள் இணை, தாள்ன்றது அன்பை வச்சு, அன்பால இதயத்துல அன்பு மலர பூசிக்க வேண்டிய ஒரு தாள். ஒன்று 2 தாளும் வேணுமா? அம்மா ஒரு தாள்ல இருக்கா, அப்பா ஒரு தாள்ல இருக்கா. அதனால இணை தாள் 2 பேரும் வேணும். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சிவமும் வேணும், சக்தியும் வேணும். அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தாள் இணை காட்டாய். நடராஜர் எம்பெருமானுடைய தூக்கிய திருவடி அது ஒரு அருளை தர்றது. இங்க 2 தாள் இருக்கு இல்லையா, இதனுடைய அருள், அது பேர் குஞ்சித பாதம்னு பேர். இங்க தாளினை காட்டாய், அந்த திருவடியை எனக்கு காட்டு அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிபிக்கா. எப்படி நம்ம கார் வாங்கும்போது இந்த கலர்ல, இந்த ஸ்பெசிபிகேஷன்ல, இவ்வளோ மைலேஜ் இருக்கிற மாதிரி எனக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல இந்த ஒரு ஸ்பெசிபிகேஷனோட உள்ள தாளினை காட்டாய்னு எவ்வளோ விவரமா இருக்கார் பாருங்க மணிவாசகர். தாளினை காட்டாய் என்னுடைய, ஏன்னா இன்னும் அவருக்கு இன்னும் அந்த இது கிடைக்கல, இப்பதான் பொழுது விளரப்போகுது, அதற்கான சமிக்கைகள்லாம் இருக்கு. என்னுடைய எம்பெருமான் பள்ளி எழுந்தருள போறா, எழுந்தருளாயே அப்படின்னு சொல்றார். அப்ப எதை காட்டணும் அப்படிங்கிறத தேவ நற்செறி கழல் தாளினை காட்டாய் அப்படின்னு ஒரு சொல்லும் ரசிச்சு அப்படி என்ன ஸ்பெசிபிகேஷன்ல அந்த தாளை சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்க்கறது இந்த பாட்டோட ரொம்ப விசேஷம். இந்த ஒரு வரி மறக்கவே முடியாத வரி, அப்படி ஒரு வரி. இதை ஒவ்வொரு தடவை பாடும் போதும் அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு நினைவரும். தேவ நெச்செறி கழல் தாளினை காட்டாய், உன் வீரம் பொறிந்த, வீரம் செறிந்த எந்த பகைவனை, வினையாகிய பகைவனை, இருளாகிய பகைவனை விரட்டக்கூடிய அந்த கழலை, இணையாகிய கழலை எனக்கு காட்டாய். அந்த கழல்னு போற கழல் தாளினை போறதுக்கு என்னன்னு கேட்டேன்னா, அன்பு பொருந்திய, அன்பை தரக்கூடிய, அன்பை உள்ளே அமுதமாக தெளிக்கின்ற ஒரு தாளினை அப்படிங்கிறதுக்காக இதுல அன்பும் இருக்கு, வீரமும் இருக்கு. 2ஐயும் சேர்த்து போட்டு 2 தாளினை காட்டாய் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த இடத்துல சொல்றார். யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். இந்த எமக்கு எளியாய் எனக்குன்னு அவர் சொல்லவே இல்லை, எமக்குன்னு சொல்றார். எமக்குன்னு என்ன அர்த்தம்னா, என் அடியா திருக்கூட்டத்துக்கு நமக்காக அவர் பாடுறார். அதனால அவருக்கா இந்த வேலை அவர் செய்யல, திருப்பலியேச்சி அவருக்காக பாடுறார். எமக்கு எளியாய் அப்படின்னா யாரு அப்படி சொல்லலாம், காலங்கார்த்தால எழுந்து போய் திருப்பள்ளி எழுச்சிய பால் திரை விலகி சுவாமி தரிசனம் காட்டுகின்ற அன்புடைய தொண்டர்களுக்கு, அடியார்களுக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். யாவரும் அறிவறியாய் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்கன்னா, இந்த மற்ற பொருள்கள் எல்லாம் நம்ம அறியறோம்ல, சயின்ஸ் கொண்டு, அது கொண்டு, இது கொண்டு, டெக்னாலஜி கொண்டு, இல்லை மனசை கொண்டு அறியறோம் இல்லையா, அப்படி மற்ற பொருள்களை அறிவதை போல அறிய முடியாத பரம்பொருள் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக யாவரும் அறிவறியாய் அப்படின்னு வார்த்தை போடுறார். இப்படியும் சொல்லலாம், இந்திரன், மால், அயன் அவர்கள் யாருக்கும் புலப்படாதவன் என்பதை காட்டுவதற்காக யாவரும் அறிவறியாய் அப்படின்னு போடலாம். எமக்கு எளியாய், அன்பான அடியவர்களுக்கு மிக எளியவன். அதனாலதான் தாழ்னு போட்டாங்க. மொழிமலி திருவாத ஊரர் திருத்தாள், அன்பை குறிக்கின்ற தாள். இதயம் மலர
வைக்கின்ற ஒரு தாள். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவேற்றார். ஒருபோதும் அவர் எனக்கு எளியாய் என்று கூறுவதாலே நம் அடியார்களாகிய நமக்கு மிக எளியவன். மிக மிக எளியவனே அப்படின்னு நம்ம சார்பா அவர் கூப்பிடுறாருன்னு ஒரு அர்த்தத்தோட சொல்லலாம். மிக எளியவனே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு நம்ம சார்பா அவர் விண்ணப்பத்தை எம்பெருமானிடத்தை வைக்கிறார். நீ என்னுடைய உள்ளத்துல தூங்கிட்டு இருக்க, நான் உன்னை நீ என்னுடைய உள்ளத்திலேருந்து எழும்படியாக பாடுகின்றேன். அனுதினமும் கோயில்ல போயும் பாடுகின்றேன். அப்படி எளியவனாய் இருப்பதனாலேயே புறமாக காலையில எங்களுக்கு கோயில்ல நீ தரிசனம் தர்ற அப்படின்னு ஒரு பாடு. நீ எளியவனாய் இருப்பதாலேயே நாங்கள் நான் உன் அடியவனாய் இருப்பதனால நாங்கள்லாம் காலங்காத்தால ஏந்து உன்னுடைய தரிசனத்தை பார்ப்பதற்காக கோயிலுக்கு வருகின்றோம். அப்பொழுது எங்கள் அறியாமையாகிய திரையை விலக்கி எங்களுக்கு புறமாகிய அனுதினமும் தினந்தோறும் எங்களுக்கு விஸ்வரூப தரிசனத்தை காட்டி அருள்கின்றாய் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கும் புலப்படாத நீ அடியார்களாகிய எங்களுக்கு மட்டும் புலப்படும்படியாக திருக்கோயில்களிலே எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரிகின்றாயே, உன்னுடைய அருட்கருணையே என்னவென்று கூறுவது அப்படின்னு ஒரு பார்வை. இதெல்லாம் புறப்பார்வை. அகப்பார்வை முன்னாடியே சொல்லிட்டேன். புறமா யாருக்கும் நீ புலப்பட மாட்டப்பா, அடியவர்களாகிய எங்களுக்கு திருக்கோயில்களிலே எழுந்தருளி அருள் புரிகின்றாய். ஒவ்வொரு நாளும் அருள் புரிகின்றாய். காலையில போனோன்னா விஸ்வரூப தரிசனத்தை எங்களுக்கெல்லாம் காட்டுகின்றாய் அப்படிங்கிற ரீதியில யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கு எளியாய் அப்படின்னு சொல்றார். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சார், குயில் கூவுகின்றதே அத பரநாதம் அப்படின்னு சொல்றார். கோழி கூவுகின்றதே ஓ பிரணவ கோழி அப்படிங்கிறார். ஓமை காட்டும்போது அதனுடைய சப்தத்தை பிரணவத்துக்கு ஓம்காரத்துக்கு ஓமையா சொல்றார். பலவிதமான பக்ஷியினுடைய ஒலிகளை நவசக்திகள் நமக்கு சமிக்ஞைகளாக உணர்த்துகின்றன அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். வெண்சங்கு அப்படின்பது கலைஞானத்தை குறிப்பதா இருக்கும். இதெல்லாம் சைவ சித்தாந்த வழி. நாம சொல்றதெல்லாம் கலைஞானமாகிய வெண்சங்கு ஓசைப்படுகிறதே அப்படின்னு சொல்றார். ஆன்ம நட்சத்திரமாகிய ஆன்மாக்கள்லாம் பெரிய நடந்து நட்சத்திரமா இருக்கு. அந்த ஆன்ம நட்சத்திரமாகிய சிற்சக்திகள் சிறிய தெய்வங்கள் எல்லாம் ஒளி மழுகின்றதே அப்படின்னு சொல்றார். இதெல்லாம் நடந்த பிறகு சிவஞான பிரகாசமாகிய சிவசூரியன் உதயமாகும் அப்படிங்கிறத அந்த சீக்வன்ஸை வரிசைப்படுத்துகிறார் பாடலுடைய முதல் வரியில. எதனால இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னு கேட்டேன்னா, எங்களுக்கெல்லாம் பரமுக்தி தரணுங்கிறதுக்காக இந்த நிகழ்வையெல்லாம் நீ நிகழ்த்தி காட்டுகிறாய். உலகத்துல இருள் இருக்கும் பொழுது உலகத்துல இருக்கிற பொருள் தெரியாது, எதுவுமே தெரியாது, சுத்தி இருளா இருக்கும். காலையில 3:45
4:30 வரைக்கும் மிக மிக மெதுவாக மலர்ந்த காலை பொழுது சூரியன் வருவதற்கு, அருணன் இந்த திசையில சொன்ன சூரியன் வருவதற்கு முன்பாகவே அதற்கான சமிக்கை பூமிக்கு வருது. அப்பயே நமக்கு இருள் விலகி மருள் விலகி ஒளி, இறைவனுடைய அருட்சக்தி ஆகிய ஒளி வரப்போறதுங்கிறத குறிக்கிறது ஆகிய அந்த செம்மை ஒளி தெரியறது. இதெல்லாம் எங்களிடத்துல பரமுக்திக்கான இச்சையை இன்னும் ஒரு நாளும் காலையில நாங்க வழிபடும் பொழுது இதை இன்னும் அதிகப்படுத்துறது. அதுவும் மார்கழி மாசத்துல தேவர்கள்லாம் எங்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே வரா. கடைசியா இது வைக்கிறார். முதல்ல திருவெம்பாவை தான் கடைசியா இது வைக்கிறார். நீ தான் எனக்கு கணவனா வரணும், நீனே உன்னுடைய அடியார் கூட்டத்தில் இருக்கணும், உன்னையே பாடணும் அப்படிங்கிறதெல்லாம் திருவெம்பாவையில் வருது. சுற்றி அவனுடைய நினைப்பே சதா சதகாலம் இழுக்கணும். ஒவ்வொரு அணுவிலும் ஒரு அணுவிலும் ஒரு இரத்த துளியிலும் சிவம் என்றது அப்படியே கொதிக்கணும். அப்படி ஒரு விஷயத்தை சொல்றது திருவெம்பாவை. அந்த பரமுக்தி தருவதற்காக எம்பெருமான் எழுந்தருள போறான் அப்படிங்கிற சமிக்ஞை இந்த இடத்துல சொல்றார். ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு. நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக, எந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக? எங்களிடம் அடியார்களாகி எங்களிடம் பரமுக்திக்கான ஒரு ஆசை, இச்சை, ஒரு எதிர்பார்ப்பு எம்பெருமானிடத்திலே இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்காக இந்த சிவஞான பிரகாசமாகிய இந்த சிவசூரியன் அருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் அடியார்களாகிய நமக்கு யோகத்திலே இந்த திருவடியாகிய இந்த 3வது கண்ணிலே நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாம் எப்பொழுதும் இந்த யோகத்திலே இந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். அந்த இடத்துல இருளா இருக்கிற அந்த இடத்துல அகச்சோதி தரிசனம் எங்களுக்கு நீ காட்ட வேண்டும் அப்பா. அருட்பெருஞ்சோதி நீ எழுந்தருள வேண்டும். எங்களுடைய நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும். நெற்றிக்கண்ணிலே இருள் அகன்று மருளாகிய திரை அகன்று உள்ளத்திலே ஜோதியை நாங்கள் தரிசனம் பெற வேண்டும். அப்படிப்பட்ட நீ எமக்கு எளியனாக இருக்கின்றாய். அதனாலேயே எம்மை சேர்ந்த அடியார் திருக்கூட்டத்திற்கும் இந்த பரமுக்திக்கான ஒரு நிகழ்வு கொஞ்சம் கொஞ்சமாக இருள் அகன்று அருள் உதயமாகி அருளால் நாங்கெல்லாம் உன்னை அறிந்து அனுபவிக்க வேண்டும் ஐயா. இந்த ஒரு வரிய பல கோணங்கள்ல இருந்து நாம் சொல்லிண்டே போலாம். இப்படியாகிய இந்த 3வது பாடல் முக்கியமாக முதல் பாடல்ல சொன்ன முக்கியமான விஷயம், வாழ்முதலாகிய பொருளே செற்றுதற் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் எழில்நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். அது நம்ம செய்ய வேண்டியது. அருள் நிதி தர வரும். அருள் யார் தர முடியும் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் தர முடியும். அருளாகிய நிதியை தரக்கூடிய எம்பெருமானே, ஆனந்தமாகிய மலையே, அலை கடலே, தொடர்ந்து உலக இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்றது 2வது பாடல்ல முக்கியம். இந்த 3வது பாடல்ல பஞ்சபூதங்களினுடைய
ஒரு பிரபாவமாக சுபாவமாக அடுக்கி இருக்கிற கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை. மரம், நிலம், நீர், காற்று, ஆகாயம், 5 தத்துவத்தை உள்ளடக்கிய பொருள்களை, உயிரினங்களை புறமாக விளக்கி, புறமாகவும் அகமாகவும் பஞ்சபூதத்தை கடந்த நிலையை உணர ஒலிக்கின்ற சப்தம் என்ன என்பதை மறைமுகமாக உணர்த்தி, யோகத்திலே கருமை நிறத்திலிருந்து வெண்மை ஒளி நிறத்தை நோக்கி எப்படி அந்த இறைவனுடைய கருணையால் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் மருள் நீங்கி அருள் பிரகாசிக்கிறது என்பதை ஒரு 5 நிலைகளிலே விளக்கி, 5 காலம், 5 காலத்துக்கு உவமைகளை கூறி, இந்த 5 காலத்தை கடந்து இறைவனுடைய அருள் சித்திக்கும் என்ற ஒரு நிலையை கூறி, இந்த ஓம்கார ஒலி அக அனுபவத்தினால் ஏற்படுகின்ற அகார உகார மகார ஓம்கார பிரணவநாதம் கேட்க, அகார உகார மகார ஓம்கார 4 5வதாகிய ஒலி மழுங்கி சிவசூரியன் என்கின்ற ஒலி தோன்றி நமக்கு அருளை அளிக்கின்றான் அப்படிங்கிறது ஒரு பார்வை. தத்துவ பொருளாக இருக்கும் பொழுது முதல்ல சொன்னார், முதலாகிய பொருளே. அந்த முதலாகிய பொருள் 3ஆக பிரிகின்றது. தத்துவ பொருள், வாழ்வியல் பொருள், அகப்பொருள். தத்துவத்தை கடந்து வாழ்வியலாகிய ஒரு பொருளை கடந்து அகப்பொருளாகிய இதயத்திலே இதயம் மலர, இதயத்தினுள் ஈசன் ஒளிர வேண்டும் என்கிற பிரார்த்தனையை வைக்கிறார். உலகத்துல சூரியன் ஒன்றே, பரமேஸ்வரன் ஒருத்தன்தான் நம்மளை முக்திக்கு அழைச்சின்னு போக முடியும். மற்றைய ஒளிகள் எல்லாம் மங்குகின்ற ஒளிகள், ஓவின தாரகைகள், நட்சத்திரங்கள். சூரியனும் நட்சத்திரம் தான், ஆனால் சூரியன் ஒளி வரும்பொழுது மற்ற நட்சத்திரம் அனைத்தும் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லி, இந்த நட்சத்திரங்களாகிய தெய்வங்கள், சிறு தெய்வங்கள் எல்லாம் உனக்கு உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும்தான் பயன்படும்பா. உனக்கு இந்த உலகியல் வாழ்க்கை முடிஞ்சு போய் உனக்கு பாரமார்த்திக வாழ்க்கை வரணும் அப்படின்னா எம்பெருமான் வரணும். அந்த எம்பெருமான் வரணும்னா அதற்கான அறிகுறி என்ன அப்படிங்கிறத மறைமுகமா 3வது பாடல்ல ரொம்ப பிரமாதமா அடுக்கி, என்ன மாதிரி திருவடியை நீ எனக்கு காட்டணும்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் வச்சு, கடைசியா நீ எல்லாருக்கும் ரொம்ப அறிவப்பா, எங்களுடைய அடியார்களுக்கும் எமக்கு எளியாய், எங்களுக்கு ரொம்ப எளியவன். அதனாலதான் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி அப்படிங்கிற. பணக்கார வீட்டில் இருப்பானா, பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணி. அப்பேற்பட்ட நீ எழுந்து அருள வேண்டும், எங்க உள்ளமாகிய இதயத்தில் எழுந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3வது பாட்டை நிறைவு செய்யும். இந்த 3வது பாடல் மிக மிக முக்கியம். அதுலயும் அந்த தேவ நெச்செறி கழல் தாளினை காட்டால் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. வெறும் என்னோட திருவடியை காட்டுன்னு சொல்றேன், ஸ்பெசிபிகேஷன் கொடுத்து திருவடியை காட்டுன்னு சொன்ன ஒரே மணிவாசகர் தான். இப்படி எனக்கு திருவடி தரிசனம் வேணும் அப்படின்னு சொன்னவர் பரமேஸ்வரன்.
அப்படி ஒரு அனுபவம் அவருக்கு. இந்த திருவடியாகிய இதயம், இந்த திருவடியாகிய மூன்றாவது கண். இதயத்துல சிலம்ப ஒளி தெரியும், நெற்றியில சூரியனுடைய ஒளி உதயமாகும். ரெண்டும் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையது. சிலம்பொலி நமக்கு காதுல சப்தம், ஒளி ஒளி உதயத்து அப்படிங்கிறாள் இல்லையா? ஒளி உதயமாகறதுக்கு முன்னாடி ஒளி உள்ள நமக்கு கேட்கணும் அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றது இந்த பாடல். அதை 5 படியில அடுக்கிறார். அதை யோகத்துல கூத்துன்னு சொல்லுவாங்க. என்ன கூத்துன்னு கேட்டீங்கன்னா, ஞமலி கூத்து, சர்பக்கூத்து, குயில் கூத்து, மயில் கூத்து அப்படின்னு 5 கூத்து இருக்கு. யோகத்துல பயணம் பண்றவாளுக்கு தெரியும். இந்த 5 கூத்தையும், குயில் கூத்து, மயில் கூத்து, ஞமலி கூத்து, சர்பக்கூத்து, இன்னொரு கூத்துக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த 5 கூத்தும் யோகத்துல ரொம்ப முக்கிய நிலை. இந்த கூத்தோட விரிவு தான் கூயின பூங்குயில், கூயின கோழி, கோவின தாரகை, குருகள், இந்த 5 சொல்றார் இல்லையா? இந்த 5ம் பஞ்சபூதத்தை குறிக்கும். பஞ்சபூதத்தினால் இயற்கையினால் ஏற்படுகின்ற ஒலி நம் காதுகள்ல சப்தமே இல்லாத போது நமக்கு சங்குநாதம் கேட்டதுன்னா இறைவன் வரப்போறாங்கிறதுக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லாம சொல்றாங்க. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப தெரியாது, ஏன்னா அனுபவம் இல்லை, வெறும் வார்த்தைகளாக படித்து சொல்கிறேன். அனுபவம் இருக்கிறவாளுக்கு கேட்கும் போதே அழுக வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு விஷயத்தை அடுக்கி இருக்கிறார். திருப்பள்ளி எழுச்சி என்பது ஒரு சாதாரண ஒரு பாடல் இல்லை. குயில் கூவுறதையும் கோழி கூவுறதையும் சொல்கிறதுக்காக அவர் இந்த பாட்டு பாடவே வேண்டியதில்லை. ஏன்னா இது மிகப்பெரிய ஞானம். இந்த பெரிய ஞானம் நான் ரொம்ப ஒரு பதிகமாக எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னமோ ரொம்ப ஒரு பாடலாக போவோம், அவ்வளோ விஷயம் இருக்குது, எதுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு ஒரு பாடல் மட்டுமே எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப மெதுவாக பயணிக்கலாம் என்ற விதத்திலே ரொம்ப ஆழமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதனாலே அடியனுக்கு கிடைத்தது. இந்த பரப்புரை இறைவனுடைய அருளால் இந்த 3வது பாடல் நிறைவுறுகிறது. இந்த 3வது பாடலுக்கான ஒரு பொழிப்புரையை யார் யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்களுக்கு ஒரு உள்ளிருந்து ஒரு ஞானம் நிச்சயமாக சித்திக்கும். ஏனால் இந்த வார்த்தையெல்லாம் எம்பெருமான் வெறும் வார்த்தையா தமிழ் சொற்களா போடவே இல்லை. அக அனுபவம், ஞான பனுவல்கள்னு பேர். அகத்துல ஏற்பட்ட அனுபவத்தை அவர் ஒரு பிரமாணமா நமக்கு ஒரு உவமையா கொடுத்திருப்பதனால இந்த உமையை நோக்கி நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் இது ஒரு உபன்யாசம் மாதிரி இல்லது. நமக்கெல்லாம் உள்ளத்திலே ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி, வினையூக்கி மாதிரி எம்பெருமானுடைய திருப்பாடல் நம்ம அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஏதோ விதத்துல ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அடியார்களுக்கெல்லாம் என்பதை நிச்சயமாக கூறி, அடியார்கள் எல்லோரும் எல்லாமும் பெற்று எம்பெருமானுடைய திருவடி கமலத்தின் தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய 3வது பாடலை திருப்பள்ளி எழுச்சி, திருவாசக திருப்பள்ளி எழுச்சி 3வது பாடலை நிறைவு செய்கிற தெரிஞ்சிட்டோம்.
உச்சிவேல் முருகனுக்கு அரகரோகரா, சித்தி விநாயக மூர்த்தி திருப்படி போற்றி போற்றி, நந்தி எம்பெருமான் திருப்படி போற்றி போற்றி, சண்டீசர் திருப்படி போற்றி போற்றி, ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகோரம். பெரியவர்கள், ஆன்மீக நண்பர்கள், இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் சத் சங்கத்தின் சார்பாகவும் நன்றத்தோடு இன்றைய நிகழ்ச்சியில் பெரியவர் மணிப்பாக்கத்தைச் சேர்ந்த விஸ்வலூர் மணி அவர்கள் திருமலை பதியும் 10 பாடல்களை பாடி சிவபெருமானின் அரிய பெரியவை எல்லாம் அங்கே தன் பாடல் மூலம் வெளிப்படுத்தி உள்ளார்கள். அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாகவும் சற்சங்கத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்தோடு